ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பட்டதிரிகள் 24வது தசகத்தின் கடைசி ஸ்லோகத்தில் ஹிரண்யகசிப்பு தூணை பலமாக அடித்தான். அதன் பிறகு நடந்ததை உடனே விவரிக்க எனக்கு சக்தி இல்லை என்றார். ஏனென்றால் நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்ட போது ஏற்பட்ட சப்தமும் அவரது உருவத்தின் விசித்திரமும் வாயினால் விளக்குவதற்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. பகவானுடைய அளவற்ற சக்தி என்பது எப்படி சிந்தனைக்கும் கற்பனைக்கும் எட்டாதது என்பதை ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. நரசிம்ம அவதாரம் பூமியில் இருந்தது மிக மிகச் சொற்ப காலமே. ஆனால் அவர் தோன்றிய விதம், நிகழ்த்திய செயல்கள், வெளிப்படுத்திய கல்யாண குணங்கள் எல்லாமே மிக மிக ஆச்சரியமானவை. இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோஹோ கர்ணௌ சமாச்சூர்ணயன். स्तम्भे घट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन्. आगूर्णजगदण्डकुण्डकुहरो घोरस्तवा भूद्रवः. आघूर्णजगदण्डकुण्डकुहरो घोरस्तवा भूद्रवः. श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाभ्यसृतम्. श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाभ्यसृतम्. कम्पः कश्चन सम्पपादचलितो व्यम्बोजभूर्विष्टरात्. कम्पः कश्चन सम्पपातचलितो व्यम्भोजभूर्विष्टरात्. स्तम्भे घट्टयदो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन्. आगूर्णजगदण्डकुण्डकुहरो घोरस्तवा भूद्रवः. स्तम्भे घट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन्. आगूर्णजगदण्डकुण्डकुहरो घोरस्तवा भूद्रवः. श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाभ्यसृतम्. कम्पः कश्चन सम्पपादचलितो व्यम्बोजभूर्विष्टरात्. श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाप्यश्रुतं. कम्पः कश्चन सम्पपातचलितो व्यम्भोजभूर्विष्टरात्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஸ்தம்பே தூணில், கட்டயதக வாள் கொண்டு அடிக்கின்ற, ஹிரண்யகசிபோஹோ ஹிரண்யகசிப்புவின், கர்ணவ் இரு காதுகளையும், சமாச்சூர்ணயன் பிளந்து கொண்டும், ஆகூர்ண ஜகத் அண்ட இந்த பிரம்மாண்டம் முழுவதையும், குண்ட குஹரக சுழற்றி கலக்கிக் கொண்டும், தவ கோரரவக உன்னுடைய பயங்கரமான முழக்கம், அபூத் எழுந்தது, பூர்வம் கதா அபி அஸ்ருதம் இதற்கு முன் ஒருபோதும் கேட்டிராத, யம் ஸ்ருத்வா அந்த பேரொலியை கேட்டு, தைத்தியராஜஹிருதயே அந்த அசுர மன்னனின் உள்ளத்தில், கஷ்டன கம்பக ஒரு நடுக்கம், சம்பபாத கில தோன்றியதில்லையா, அம்போஜ பூஹு அபி கமலத்தில் உதித்தவரான பிரம்மாவும் கூட, விஷ்டராத்து தமது இருக்கையிலிருந்து, சலிதக அசைக்கப்பட்டு விட்டார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி
இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோஹோ கர்ணௌ சமாச்சூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹ ஸ்ருத்வாயம் கில தைத்யராஜஹிருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்பக் கச்சன சம்பபாதச்சலிதோப்யம்போஜபூர்விஷ்டராத். ஹிரண்யகசிப்பு தூணில் ஓங்கி அடித்ததும் அதிலிருந்து கிளம்பிய சப்தம் இருக்கே, அது அப்படியே காதை பிளக்கிறதா இருந்தது. இந்த 14 லோகத்தையும் பிரபஞ்சத்திலையும் இருக்கிற அசைகிற பொருள், அசையாத பொருள் எல்லாமே அப்படியே கலங்கி போயிடுத்து ஒரு நிமிஷம். அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப கோரமாக இருந்தது. இது மாதிரி ஒரு ஓசையை ஹிரண்யகசிப்பு எப்போதுமே கேட்டதில்லையாம். அவனுக்கே ஒரு பயம். அசுரன் அவன் எப்படி தவம் பண்ணாலாம் நமக்கு தெரியும். பயம்ங்கிறதே அவனுக்கு என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டவனுக்கே அந்த சப்தம் ஒரு பயத்தை ஏற்படுத்தித்தான். அப்புறம் பிரம்மாவே அந்த சப்தத்தினால அவருடைய ஆசனத்திலேருந்து தடுமாறி நழுவிட்டாராம்.